அப்புறம் அந்த துறை அதோட நலத்துறை எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். ஏன்னா நீண்டதாக பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, அதனால் சுருக்கமாக முடிச்சுக்கிடுவோம். இப்போது இங்கே வந்தவுடனே ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. வந்தவுடனே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கேலரி இருக்குது. அதில் இந்த பயிற்சி பட்டறையில் ஒர்க் பண்ண ஆர்ட் பீசஸ் எல்லாம் அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார், இந்த பயிற்சி பட்டறை அவசியம்தானா அப்படின்னு கேட்டார். இது ரொம்ப எது கலை அப்படிங்கிற கேள்வியை அது உள்ளடக்கி இருக்குது. நம்ம அதை அப்புறம் எப்போயாவது ஒரு டைமில் வேறு எங்கேயாவது பேசுவோம். இங்கே என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து, இங்கே கலையினுடைய போக்கை நிர்ணயிக்கிறது யார் அப்படின்னா வந்து விளம்பரமும் விலையும் தான். ஒன்று வேர்ல்டு லெவலில் இருக்கிற கலையினுடைய அங்கீகாரங்கிறத வந்து ஏலக்கடை தான் தீர்மானம் பண்ணுது. ரெண்டாவது கேலரி தீர்மானம் பண்ணோம், அப்புறம் அரசு நிறுவனங்கள் தீர்மானம் பண்ணோம், அப்புறம் தனியார் யார் காசு வச்சுருக்காங்களோ அவங்க தீர்மானம் பண்ணுவாங்க. இதை நோக்கி தான் போய்கிட்டே இருக்குது. அதனால் வந்து கலை என்பது ஒரு உயர்ந்த நோக்கம், ஒரு சுதந்திர உணர்வு அப்படின்னு நீங்கள் அதுக்கு ஒரு உயரிய ஒரு பண்பை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது கேலரிக்குள்ளே கிடையாது அது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கேலரிக்குள்ளே போகிறதுக்கு தான் இவன் போட்டி போட்டு வரைஞ்சிக்கிட்டு இருப்பான். அதனால் கலை என்பது கேலரிக்குள்ளே கிடையாது. அது கலை என்பது ஒரு இன்ஸ்டியூஷனுக்குள்ளேயும் கிடையாது. காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்லாம் கலை கிடையாது, அது வேறு. அதுக்கப்புறம் வந்து இந்த குமுதா ஆனந்தோட பத்திரிகையில் வருதா, அதான் அதுவும் இல்லை. சுவரொட்டிகளாக அதுவும் இல்லை. அப்போ கலை என்பது என்ன அப்படின்னா, உன்னை சுற்றி என்ன நடக்குது, இந்த பிரபஞ்சத்தில் நீ யாராக இருக்கிறாய், உனக்கும் இந்த மாநிலத்திற்கும் என்ன உறவு அப்படிங்கிறத நீ எங்கே உன்னுடைய மீடியாவில்னா அது உனக்கு பொம்மை போட தெரிஞ்சதுனா பொம்மை போடு, எழுத தெரிஞ்சதுனா எழுது, குதிக்க தெரிஞ்சதுனா குதி, நாடகம் ஏதாவது சொல்லிக்கோ, நாட்டியம் ஏதாவது சொல்லிக்கோ. அந்த வகையில் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்காமல் கேலரியில் எது விற்கிது, நீங்கள் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, காலம் முழுகி இந்த கலையை வளர்க்குறது என்ன அப்படின்னா, நம்ம ஈஸியாக நம்ம ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. மதம் கலை வளர்த்தது, கலை மதத்தை வளர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா மதங்களுமே அன்பையும் சாதுக்களையும் உள்ளடக்கியது தான். ஆனால் மத கலவரத்திற்கு மட்டும் குறைவே இல்லை. அதுபோல தான் கலை என்பது உயர்ந்த பண்புக்குரியது தான். ஆனால் கலை என்பது வியாபாரம், அங்கீகாரம் என்பதையுமே விளம்பரம் என்பதையே அடித்தளமாக வச்சுக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அந்த வகையில் இந்த மாணவர்களுக்கான பயிற்சிங்கிறது வந்து கேலரிக்குள்ளே இருந்து அவங்கள காப்பி பண்ண சொல்லலை. அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த ட்ரைப்ஸு அவங்களுடைய வாழ்க்கை சூழலை அவங்க போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அது நேரடியாக பண்ணானா இல்லை புகைப்படத்தை பண்ணானா அப்படிங்கிறது வந்து நமக்கு ரெண்டாவது கேள்வி. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணணும், அது ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான இந்த பயிற்சி முகாம் உலக அளவிலேயே தேவை. அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இல்லை, இந்தியாவுக்கு மட்டுமே இல்லை. இங்கே ஜாதி அடிப்படையிலையோ மத அடிப்படையிலையோ பொருளாதார அடிப்படையிலையோ வந்து இந்த அன்ஹியூமனான என்னென்னா வந்து இந்த பிரிவினைவாத போக்கு சரியாக கவனிக்கப்படணும் அப்படிங்கிறதுல, அது ஆர்ட்டில் வெளிப்படணுங்கிற இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே இல்லை, அது உலகம் பூராவும் இப்படியான பயிற்சி முகாம்கள் நடத்தப்படணும். அந்த வகையில் நம்முடைய தமிழக அரசு இந்த மாணவர்கள் மத்தியில் கலை என்பதை கேலரிக்கு வெளியே, கலை என்பதை கோயிலுக்கு வெளியே, கலை என்பதை சுவரொட்டிகளுக்கு வெளியே, சுவரொட்டின்னு நீங்கள் என்ன வச்சுக்கோங்க, அது சினிமாவாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், இல்லைனா கடை விளம்பரமாக கூட இருக்கலாம், செருப்பு கடை விளம்பரமாக கூட இருக்கலாம், அது இல்லை பிரச்சனை. அந்த வகையில் வந்து இந்த செயல்பாடு நான் மனமுகர்ந்து பாராட்டுகிறேன். உங்கள் மத்தியில் பேசுகிறதுக்கு இந்த சந்தர்ப்பம் அளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.